பவன்குமாரோட வாழ்க்கைய புரட்டி போட்ட விஷயம் என்ன? டெல்லியில பவானான்ற ஒரு கிராமம். காலையில 3:30 மணிக்கு 6வது படிக்கிற பவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமத்துக்கு கபடி பிராக்டிஸ் பண்ண போயிடுவான். வெயிட் ஜாஸ்தியா இருக்கான் பையன். உடம்பு ஃபிட் ஆனா சரிதான் சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் விட்டுறாங்க. ஜாலியா சின்ன வயசுல கபடி ஆடிட்டு இருக்கான். அவனோட ஆசை என்னன்னா பிடி டீச்சர் ஆகணும், அவ்வளவுதாங்க. ஆனா நினைச்ச காலேஜ்ல இடம் கிடைக்கல. இடம் கிடைச்ச காலேஜ் இவரோட கபடி சர்டிபிகேட் எல்லாம் பார்த்துக்கிட்டு காசே கேட்கல. ஆனா பவன்குமார் தவறாம அவங்க அப்பா கிட்ட ஃபீஸை மட்டும் வாங்கிட்டு போயிடுவார். ஏன்னா தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட் எல்லாம் போறதுக்கு காசு வேணுமா வேண்டாமா? இவளுக்கு வேற வேலையே இல்ல, போடுங்க செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ரயில்வேஸ்ல வேலை தேடி வருது கபடியின் காரணமா. ஆனா அந்த சமயத்துல இருந்து வாழ்க்கை பெருசா முன்னேறாம அப்படியே ஸ்டாக்னண்டா நிக்குதுங்க. ஒரு நாள் அமைதியா வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல கோச் ரந்தீர் சிங் ஷெராவத்தோட கால் வருது. 1 மணி நேரம் நீ ஸ்டேடியத்துல இருக்கிற, PKL கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொல்றாரு. திண்ணில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா கல்யாணம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் கொடுக்கிற தெய்வம் கால் பண்ணி கொடுத்துருக்குது பவனுக்கு. பைக் உன்னை கடன் வாங்கிட்டு அடிச்சு புடிச்சு சிட்டா பறக்கிறார் பவன் ஸ்டேடியத்துக்கு. பெங்களூர் புல்ஸுக்கு கேம்புக்கு உன்னை கூட்டிட்டு போவேன், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல ஆக்ஷன்ல உன்னை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. பவன்குமாருக்கு அந்த வருஷம் PKL மட்டும் டெபியூ கிடைக்கலீங்க. சீனியர்ஸ் காரணமா சிக்கல், கடுமையான மன அழுத்தம், தன் மீதான ஒரு வெறுப்பு, எல்லாத்துக்கும் மேல சீசன் 6ல அவர் வாழ்க்கையை மாத்தின ஒரு போன் கால், அதுவும் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. பவன்குமார் பவன் ஷெராவத்தா மாறின கதை பாக்கி இருக்கு, பேசுவோம்.